இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்று நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக வேத வாக்கியங்களையும் வேத வசனங்களையும் உங்களோடு கூட தியானிப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலும் நாம் வேதத்திலிருந்து பார்க்கும் பொழுது கர்த்தர் அநேக வார்த்தைகளினால், அது பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்ட வேத வாக்கியங்களினால் நமக்கு ஆறுதலான வார்த்தைகள், அன்பான வார்த்தைகள் நாம் பார்க்கிறோம். கவலைப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், திகையாதே, கலங்காதே என்று அநேக ஆறுதலான வார்த்தைகளை கூறி நம்மை தேற்றுகிறார், வழி நடத்துகிறார். அதே போல சில காரியங்களை குறித்து அவர் நமக்கு எச்சரிப்பு கொடுத்து உணர்த்துகிறார். நான் வாசிக்கும் பொழுது ஜாக்கிரதையாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி சில காரியங்களை குறித்து நாம் சொல்வதை பார்க்கிறோம். இந்த நாளிலும் நாம் எந்த காரியங்களுக்காக எல்லாம் நான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து நாம் தியானிப்போம். இயேசு கிறிஸ்துவும் சொல்லியிருக்கிறார், நீங்கள் ஜாக்கிரதையா இருங்கள். அதே போல நம்முடைய வேதத்திலே பவுல் அப்போஸ்தலன் அவருடைய சபைகளுக்கு நிருபங்களை எழுதும் பொழுது, புத்தி சொல்லும் பொழுதும் எந்தெந்த காரியங்களெல்லாம் குறித்து நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காரியங்களை குறித்து தியானிப்போம். முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலே பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார். 4ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியில் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்கள். என்ன சொல்றாருன்னா, ஒருமையை காத்துக்கொள்வர், அதாவது சமாதானம், ஒருமைப்பாடை காத்துக்கொள்வதற்கு நாம் ஜாக்கிரதையா இருங்கள் என்று சொல்கிறார். அப்ப என்னன்னா, இந்த நாள்ல நம்ம தனி வாழ்க்கையிலும், நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும், நம்முடைய சபைக்குரிய காரியங்களிலும் ஒருமைப்பாடு மிகவும் அவசியம். இயேசு கிறிஸ்துவும் அதை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார். அவர் உலகத்துல வாழ்ந்த நாட்களில் அப்படி சீஷர்களோடு பேசும் பொழுது எல்லா நேரங்களிலும் சொல்றாரு, நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். அவர் செய்கிறதே தான் நானும் செய்கிறேன். அவர் எனக்கு என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை நான் செய்கிறேன், என்ன பேச சொல்லுகிறாரோ அதை தான் நான் பேசுகிறேன், அவருடைய சித்தம் எதுவோ அதை தான் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாரு. நானும் பிதா ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொல்கிறாரு. அப்போ அவர் கடைசி நாட்களில் அவர் பிதாவினிடத்திலே போக வேலை வந்தது என்று அறிந்த பொழுது சீஷர்களோடு கூட அவர் பேசும் பொழுது பிதாவினிடத்தில் ஒரு வேண்டுதலை வைக்கிறார். நம்ம யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 17ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது ஒரு ஜெபத்தை இயேசு கிறிஸ்து தேவனிடத்தில் ஏறெடுக்கிறார். என்ன ஜெபம்னு சொல்லி பார்க்கும் பொழுது, பிதாவே, நீரும் நானும் ஒன்றாய் இருக்கிறோம். எல்லா இடங்களிலும் நீர் என்னிலும் நான் என்னிலும் இருக்கிறத என்னுடைய பிள்ளைகள் பார்க்குறாங்க. நீர் எனக்கு தந்தவர்கள், அதாவது கர்த்தரை விசுவாசிக்கிறவங்க, இயேசுவை விசுவாசிக்கிறவங்க, நீர் எனக்கு தந்த பிள்ளைகள் நம்மை போல ஒன்றாய் இருக்கும்படி நீர் அவர்களை பாதுகாத்து கொள்ளும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இயேசு கிறிஸ்து இதுவரைக்கும் அவங்க கூட இருந்து, சீஷர்கள் கூட இருந்து அவருடைய அன்பை தெரிவிச்சு அவர்கள் தேவனை விட்டு விலகாதபடி காத்து கொண்டு வந்தாரு. இன்னும் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் என்னமோ உலகத்தில் இருறேன், நான் உம்மிடத்துல வருகிறேன், ஆனா இவங்க இன்னும் உலகத்துல இருக்காங்க, அவங்க பிரிஞ்சு போயிடக்கூடாது, அவங்களுடைய கருத்து வேற்றுமை வரக்கூடாது, அவர்களும் ஒன்றாய் இருக்கணும், நம்மோட ஒன்றாய் இருக்கணும்னு நீர் அவரை காத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி அந்த பிதாவினிடத்துல வேண்டுதல் செய்வதை பார்க்கிறோம். அதே தான் சொல்றாரு, ஆண்டவரே, அவர்களும் ஒன்றாய் இருக்கணும், நாம் உம்மில ஒன்றாய் இருக்கிறது போல நம்மிலும் அவர்கள் ஒன்றாய் இருக்கணும். இயேசு கிறிஸ்துவையும் கர்த்தரையும் நேசித்து நம்மில் எப்பொழுதும் அவர்கள் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று என்னுடைய மகிமையை அவர்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்கிறார். எவ்வளவு ஒரு கரிசனை பாருங்க. அப்போ நாம ஆவியில ஒன்றாய் இருக்கணும் சொல்லி இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அதான் பிதாவினிடத்துல அவர் வேண்டுதல் செய்கிறார். நான் வேண்டிக் கொள்கிறேன், நீர் என்னிலும் நான் அவர்களிலும் இருக்கும்படியா வேண்டிக் கொள்கிறேன், நீர் என்னிலே இருக்கிறது போல நான் அவர்களில கூட எப்பவும் இருக்கணும்னு நான் வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி பவுலுடைய நிருபங்கள்ல நாம் பார்க்கும் பொழுது சபைகள்ல எப்படி அந்த ஒரு மனது காணப்பட வேண்டும், கர்த்தர் விரும்புகிறது காணப்பட வேண்டும் என்று நான் சொல்லுகிறத நான் பார்க்கிறோம். சபைகள்ல வாக்குவாதங்கள், ஒருவருக்கு ஒருவர் கருத்து
வேறுபாடுகள் வரும் பொழுது வாக்குவாதங்கள், பிரிவினைகள் வந்தது. அதே போல அவர் கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது கொரிந்து சபையில சில பிரிவினைகள், வாக்குவாதங்கள் உண்டென்று அவர் கேள்விப்படுகிறார். அப்போ தான் அவர்களுக்கு எழுதுறாரு. ஏன்னா அவர் கொரிந்து சபையில அப்போல்லோ போய் அவங்களுக்கு உபதேசம் சொல்லியிருக்கிறாரு. சிலர் அப்போல்லோவை சார்ந்திருக்காங்க, பவுல் போயிருக்காரு, சிலர் பவுலை சார்ந்திருக்காங்க, கேபாவை சார்ந்திருக்காங்க, சில பேர் கிறிஸ்துவை சார்ந்திருக்காங்க. ஸோ இது அவருக்கு ரொம்ப விசனமா இருந்தது. அதான் சொல்றாரு, நான் பவுலை சார்ந்தவன், அப்போல்லோவை சார்ந்தவன், கேபாவை சார்ந்தவன், கிறிஸ்துவை சார்ந்தவன் என்று உங்களுக்குள்ள எதுக்கு இந்த பிரிவினைகளும் வாக்குவாதங்களும்? கிறிஸ்து தானே உங்களுக்காக மரிச்சாரு, பவுலா சிலுவையில் அறையப்பட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புத்தி சொல்லி கடிந்து கொள்வதை பார்க்கிறோமா? பிரியமானவர்களை, இன்றைக்கும் நம்முடைய திருச்சபைகளிலே ஒரு வித்தியாசங்கள், ஒரு கருத்து வேறுபாடுகள் காணப்படும் பொழுது நாம் தேவன் நமக்காக அவர் வேண்டிக் கொண்டபடி ஆவியிலே நாம் ஒருமை உள்ளவர்களாக காணப்படுவதில் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். பவுல் அவருடைய வாழ்ந்த நாட்களிலும் எப்படியாவது சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும், எப்படியாவது அநேகருக்கு இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும், ரட்சிப்புக்குள்ளாக நடத்த வேண்டும் என்கிற ஒரே காரணத்துக்குனால பவுல் சொல்றாரு, நான் யாரெல்லாம் அடிமையா இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் அடிமையை போல ஆனேன், யாரெல்லாம் யூதர்களா இருந்தாலும் அவங்களுக்கும் யூதர்களை போல நான் பேசினேன், யாரெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்றவங்களா இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்றவனா இருந்தேன், யாரெல்லாம் நியாயப்பிரமாணத்தை விட்டு விலகி இருந்தாங்களோ அவங்களுக்கு எப்படி ஆகினும் அவங்கள போல ஆகி, அவங்களில் ஒருவனா ஆகி சுவிசேஷத்தை அவங்களுக்கு பிரசங்கிக்கிறதுக்காக, ரட்சிப்புக்களாக நடத்துவதற்காக நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன்னு சொல்றாரு. அப்போ ஒரு விட்டு கொடுத்தல், ஒரு தாழ்மை காணப்படும் பொழுது நம்மளுடைய முக்கியமான குறிக்கோள் என்னவா இருக்கணும்? இந்த ரட்சிப்புக்குள்ளாக நடத்த வேண்டும், நாம் ரட்சிக்கப்பட வேண்டும், கர்த்தருடைய சமூகத்துல போய் சேரணும். அப்படின்னா இந்த உலகத்துல வாழும்போது ரட்சிப்புக்களாக நடத்த வேண்டும். அதனால இந்த ஒருமைப்பாட்டை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்று பவுல் அப்போஸ்தலன் மிகவும் பிரயாசப்பட்டேன் என்று அவர் சொல்லுகிறார். எல்லாருக்காகவும் எல்லாம் ஆனேன், எல்லா காரியத்துக்காகவும் நான் எல்லாவற்றையும் குப்பையுமாய் எண்ணினேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த உயிர்த்தெழுதலை அடையும்படியாக இந்த காணப்படுகிற என்னுடைய அறிவு, ஞான, திறமை எல்லாவற்றையும் நான் குப்பையா எண்ணினேன் என்று சொல்கிறார். அப்போ சொல்லி புத்தி சொல்லும் பொழுதுதான் சொல்லுகிறாரு, ஒரே யோசனையும் ஒரே மனதும் உடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும், எந்த விதமான வாக்குவாதங்களும் நம்மிடத்தில் காணப்படாதபடி. அந்த கொரிந்து திருச்சபைக்கு எழுதும்போது, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனை உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்னு சொல்லுகிறாரு. அதே மாதிரி குடும்பங்களிலும் சொல்லும்போது பேதுரு அவர்கள் எழுதின நிருபத்துல சொல்றாரு, நீங்க குடும்பங்களிலும் ஒரு சகோதர சிநேகம் உள்ளவர்களாய், ஒவ்வொருத்தரும் இரக்கமும் மன உருக்கமும் உடையவர்களாய் நாம் காணப்படும் பொழுது, மன்னிப்பும் அந்த மன உருக்கமும் காணப்படும் பொழுது பிரிவினைகளே இருக்க வாய்ப்பில்லை. அதோட கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் விரும்புகிறபடி ஒரு மனதுடையவர்களாய், ஒருமைப்பாட்டிலே நாம் தேறினவர்களாய் இருக்கும்படியாய் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனோதானோ என்று நாம் அசதியா இராதபடிக்கு இந்த காரியத்திலே நான் ஜாக்கிரதையா இருக்கப்படி என்று விரும்புகிறார். அதை தான் அவர் தேவனிடத்துல பிரார்த்திச்சிருக்கிறார். எனக்கு தந்தவர்கள் நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கணும், நம்மில் ஒன்றாயிருக்கணும்னு விரும்புகிறார். அந்த ஒரு கிருபையை நாம் ஒருவரும் பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி, உம்மையே கனப்படுத்துகிறோம் சுவாமி. இந்த நாளுக்காக தேவரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஜாக்கிரதையா இருக்கப்பட வேண்டும் என்று சுவாமி, ஒருமைப்பாட்டிலே நாங்கள் ஜாக்கிரதையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று உடைய வேதத்திலிருந்து உடைய வசனங்களை தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீரே தகப்பனே. நீர் வேண்டிக் கொண்டது போல தகப்பனே, நாங்கள் ஒருவருக்கொருவர் ஒருமைப்பாட்டிலே தேறினவர்களாய் காணப்படவும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. நீரும் பிதா ஒன்றாயிருந்தது போல நாங்களும் உம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டும் என்று கர்த்தாவே நாங்கள் வாஞ்சிக்கிறோம், விரும்புகிறோம். அந்த கிருபையை ஒவ்வொருவருக்கும் நீர் தரும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகளை நீரே ஆசீர்வதியும். என்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.